Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான banana pancake எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு முட்டையை உடைச்சு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். முட்டை பாத்தீங்கன்னா வெள்ளை மஞ்சள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்து இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்து ஃப்ளேவர்க்காக ஏலக்காய் தூளோ இல்லாட்டி ஏதாச்சும் எசன்ஸோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் 5 ட்ராப் விட்டுருக்கேன். இப்போ இதை கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்து இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டையை ஆட் பண்ணாமல் கூட இதே மற்ற பொருட்களை பயன்படுத்தி பேன்கேக் செய்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது பேன்கேக்குக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய்யோ இல்லாட்டி ஆயிலோ அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேன்கேக்கோட மாவை ஒரு டேபிள் ஸ்பூனாக எடுத்து நான் இந்த மாதிரி விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சைஸ் வேணான்னா பெருசாகவே குழிக்கரண்டியில் மாவை விட்டுக்கலாம். இப்போ இதை 30 செகண்டுக்கு மீடியம் ஃப்ளேமில் ஒரு லிட் போட்டு மூடி அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 30 செகண்ட் ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேன்கேக்கையுமே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 கரண்டியால் பயன்படுத்தி திருப்பி விட்டிங்கன்னா மாவு கீழே வந்து கொட்டாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லாமே நான் திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டுட்டு இதையுமே ஒரு 30 செகண்டுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே வெந்ததும் நம்ம இதை எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிம்பிளான ஹெல்த்தியான பனானா பேன்கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வெறும்னே கூட அப்படியே நம்ம சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது கூட இன்னுமே நம்ம டேஸ்ட் அதிகரிக்கணும்னா இது கூட நம்ம தேனோ இல்லாட்டி ஜாமோ கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.